Welcome, Alpha. Let us read the Word of God, meditate in the Word of God. We were studying about the Lord God in Deuteronomy, the book of Deuteronomy. இந்த புக்கில் ஒரு எப்படின்னா எல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்கோம். ஜெனசிஸ்லேருந்து அதை 4 புக்ஸும் கன்சாலிடேட் பண்ணது தான் டியூட்ரானமி. சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா let us read from the in the Bible, Hebrew Bible. Deuteronomy 7 chapter 6 verse. For you are a holy and set apart people to the Lord your God. The Lord your God has chosen you to be a special people to himself out of the people of the face of the earth. The Lord did not set his love upon you and chose you because you were more in number than any other people, for you were the fewest of all the people. Nice. I said verse 6 only. For you are a holy people to Hashem. Hebrew Bible போட்டிருக்கு. God looks at us as a holy people to Hashem, your God. Hashem, your God, has chosen you to be for him, அவருக்கென்று a treasured people. அவரோட possession, treasure, அவருடைய சொத்து அப்படின்னு நம்மளை கூப்பிட்றார். அவர் the owner is calling us, அவர் படைச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு he calls us treasure, his treasure அப்படின்றாரு. treasured people above all people, எல்லா ஜனங்களை பார்த்திலும் அவர் தனக்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். that are on the face of the earth, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்தியும் நம்மளை ட்ரெஷர்டு பீப்புள் என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ ஏன் அதை கூப்பிட்றாருன்று நம்ம பார்க்கணும். தமிழில் பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தட் இஸ், we didn't choose him, God chose us. இன்னொன்று, இது கம்பேரபிலிட்டி ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, God selected Abraham, God selected Noah. God selects people. அது என்ன அவர் பார்க்குறாரோ அது அவருக்கு தான் தெரியும். He selects. When he selects, he sets them apart. அவ்வளோதான். And God selected Moses. Yesterday I was watching Moses, the story of Moses, from various angles, even from the angles of Muslims, even from the angles of Hebrews, and even from the angles of Christians. அவனுக்கு தெரியாது, ஆனால் அவனுடைய எலெக்ஷன் அவனுக்கு தெரியாது, மோசஸ்க்கு தெரியாது அவருடைய எலெக்ஷனு. ஆனால் God selected him, but he had to undergo a path. See, will any child, யோசனை பண்ணி பாருங்கள், அதோட கம்ஃபர்ட்லேருந்து அது பேரண்ட்ஸ் கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்படி தான் விரும்பும் எல்லா சைல்டும். ஆனால் அதை கொண்டு போய் ஒரு நதியில் போட்டால் அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்? God positions certain people for certain missions. அதை பொசிஷன் பண்ணுவார். அப்போ மோசஸ் தண்ணிக்குள்ளே போட்டால் தான் அவன் அங்கே போய், அதுவும் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பாஸ்கெட் செய்தாங்களே, மோசஸை வச்ச பாஸ்கெட் சிமிலர் டு தட் ஆஃப் நோவாவாம். அந்த சைஸ் எல்லாம் சின்ன சைஸு, பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது, சின்ன சைஸு. அது அந்த லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே இது மாதிரி போட்டால் என்ன ஆகும்னா, இட் ஒன்ட் சிங்க். இப்போ என்ன வெள்ளம் வந்துச்சுனாலும் இட் ஒன்ட் சிங்க். த பேரண்ட்ஸ் ஹவ் டிசைன்ட் இட். ஸோ தே வுட் ஹவ் ரெட் த ஸ்டோரி ஆஃப் நோவா.
அந்த வச்சுட்டு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது எங்கே போகணுமோ அங்கே கர்த்தர் அனுப்பிச்சிட்டாரு. அங்கே போச்சு, ஃபேரோவோட இதில் வளர்ந்தான். பட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி. அவனுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வை அந்த கொஸ்டின் இருந்துச்சு. பிகாஸ் காட் வாஸ் ஆல்வேஸ் நீட்லிங் ஹிம். பட் இந்த இடத்துல நேற்று நான் பார்த்த இதில் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுருந்துச்சு. பட் ஹீ வென்ட் டு அங்கேருந்து ஒரு ஆளை கொலை பண்ணிவிட்டு காட் சோஸ் மர்டரர். Why he Bible very clearly says, the word of God says, என்னன்னா அவன் தன் கையினால் விடுதலை கொடுப்பார்னு நினச்சிட்டு தான் அவன் பண்ணிட்டான். இது இந்த புக் ஆஃப் ஆக்ஸில் எழுதியிருக்கோம். அந்த இடத்துல எடுத்து கொஞ்சம் படிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ஸ், நியூ கவர்னன்ட்ல ஆக்ஸ் 7 verse 25. He expected his brethren to understand that God was granting them deliverance by his hand, taking it for granted that they would accept it, but they did not understand. See, எல்லாத்துக்குமே ஆண்டவரோட டைமிங் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுற மெத்தடாலஜி ஒன்று இருக்குது. என்ன பண்ணால் இவன் ஒரு அநியாயம் செய்துட்டு இருந்தான் ஒருத்தன், அந்த ஈஜிப்ஷனை வெட்டி கொண்டுட்டான். இதனால அவனை ஹீரோவை பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. சம்டைம்ஸ் வி ஆல்சோ டூ தட் திங். வி டூ ஆல் ஸ்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங். வி திங்க் தட் பீப்புள் வில் கன்சிடர் அஸ் ஹீரோஸ். ஆனால் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அது அப்பாயிண்டட் டைம் அவர் சொல்லி வரும்போது தான் நடக்க போகுது. ஆனால் இவனா என்ன பண்ணா, ஹீ ட்ரைட் இஸ் மெத்தடாலஜி. துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் போட்டிருக்குது. அங்கே அநியாயமாக நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். இது எங்கேயும் போட்டிருக்காது, இந்த ஆக்சில் தான் போட்டிருக்கோம். அவன் என்ன யோசனை பண்ணான்னு சொல்லிட்டு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஆக்ஸ் 7? இது ஸ்டீஃபன் சொல்கிறாப்புல. ஸ்டீஃபனுக்கும் மோசஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ செஞ்சுரிஸில் மில்லியன், thousand மேபி 3000 years டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே என்னத்துக்குன்னு சொல்லி ஆவியானவர் விளக்குறாரு. அவன் நினச்சிட்டான் தன்னை ஒரு ஹீரோ மாதிரி. இப்போ நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது இருப்பாங்களே 4 பேர் கள்ளவாட்சி, ராபின்ஹுட் ஸ்டைல். பட் காட் நெவர் சூசஸ் தட் வே, தட் கைண்ட் ஆஃப் திங். அவர் ஒரு ஆளை விடுதலை ஒரு கூட்டத்தை விடுதலை செய்யணும்னா ஏதாவது பண்ணால் அவர் தன்னோட வழிக்கு வர வைப்பார். நம்ம we can't try our methodologies, அவர் இதில் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. When God elects you, he will take you in his path. அவர் தன்னுடைய வழியில் தான் கூட்டிகிட்டு போவாரே தவிர்த்து மற்றவங்க வழியில் நம்ம செய்கிற வழியில் ஒத்துக்க மாட்டார். இவன் கஷ்டப்பட்டு கொன்று இதனால என்ன ஆச்சு? he was driven to Midian. இது நல்ல லெசன் எல்லாருக்கும். we will work for God அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு they'll fail. it will be a failure, complete total failure. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆண்டவரே நீர் எடுத்து என்னை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவர் கையில் விட்டுட்டா அது பெட்டராக இருக்கும். இதுதான் இங்கே போட்டிருக்கு. இங்கே கண்டுபிடிச்ச உடனே மீடியனுக்கு ஓடி போயிட்டான். அங்கே கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல அழைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கர்த்தருக்கு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். இது இன்னொன்று கர்த்தர் இப்போ போடுற வசனம் என்னென்னா, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிமா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
ஏன்னா அவர் 3 தடவை மறுதளிச்சார். இப்போ 3 தடவை அதை ஆண்டவர் மாத்துறாரு. அந்த மறுதளிச்சதை கேன்சல் பண்ணுறாரு. இவர்களிலும் அன்பாக இருக்கிறாயா, திருப்பியும் என்னை காட்டு கொடுப்பியா, என்ன தெரியலன்னு சொல்லுவியா, அன்பாக இருக்கிறையா? அங்கே பேதுருகிட்ட இருந்ததில்லை, அன்பு செலுத்தினா. ஆனால் அவன் செலுத்தின அன்பு வேற. காட் எக்ஸ்பெக்ட்ஸ் a different kind of love. இவனிடம் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதே நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்றார். ட்ரைனிங் எங்க போகுது? என்னை நேசிப்பாயாகன்னு சொல்லிட்டு, சரி உனக்கு கத்தி கொடுக்குறேன், கம்பு கொடுக்குறேன், உன்னை இதை கொடுக்குறேன், அதுங்களை மேய்ப்பா வச்சுட்டு சண்டை போட போ அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டிகளை மேயின். ஏன்னா அதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். என்னன்னா ஒரு பாஸ்டரா, சக்சஸ்ஃபுல் பாஸ்டரா வர்றது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆடுங்க ஒன்றும் கீழ்ப்படியாது. அப்ப ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக, இது சொல்றது யாரு? பாஸ் himself, Hashem himself says that. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்து அன்பா இருக்கிறாயா என்று. ஏன் இதை திருப்பி சொல்றாரு? அவன் 3 தடவை மறுதளிச்சா, 3 தடவை இந்த கேள்வி கேட்கிறாரு. அவனுடைய அவனுக்கு தெரியும். அவர் கூப்பிட்டுட்டார் முதல்ல, சிமோனே, I have selected you. Hereafter you will be called Peter. Peter na stone, pebble, stone அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க திருப்பியும் என்ன சொல்றாரு? He has gone fallen, he was in a fallen state. அவனுக்கு ஒன்றும் தெரியல. இதான் ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை பெறுகிறதுன்றது வித்தியாசப்பட்ட காரியம். இப்போ அவர் பார்க்குற விதமாக பார்க்கணும், நம்ம பார்க்குற விதமாக பார்க்கல ஆண்டவரை. ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரோ அது மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கோம், நான் என்னிடத்தில் நீ பார்க்கும்படி உனக்கு கலிகம் போடணும்னு சொல்கிறாரு. அதாவது என்கிட்ட தான் விற்கிறேன், நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், அதை வாங்கி போட்டுக்கோ, அப்போ தான் உன்னை பற்றி தெரியும், உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியும். நான் சொல்கிறது, ஐ ஹோப் ஐ டோன்ட் நோ வெதர் யூ பீப்புள் கேச்சிங் இட் ஆர் நாட், பட் திஸ் இஸ் வாட் த ட்ரூத் இஸ். காட் கால்ஸ் யூ. எஸ், ஒரு தடவை கால் பண்ணுறாரு, உடனே நம்ம we are all happy, we think that we can go as we like it. No, அவர் ஊழியர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், கேர்ஃபுல்லாக செய்யணும். அப்போ அந்த ஊழியக்காரங்களாகிய அந்த கடைசி சபைக்கு தான் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? பேதுருவையும் அவர் தான் அழைச்சார். திருப்பியும் அவர் என்ன பண்ணுறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்றார். பேதுருவேன்னு சொல்லவே இல்லை, அட்ரஸ் பண்ணல. இப்போ ரெண்டாவது தரமா அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். இது நிறைய பேர் புரியாது. எனக்கு அது அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். இப்போ நான் ஹீ இஸ் ஃபீலிங் பேட், அறிவீர் என்பது என்றான். அதற்கு அவர்களே என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறது வேற, ஆடுகளை நம்ம ஸ்கூலில் நம்ம நினச்சிக்குவோம், சண்டே ஸ்கூல் சில்ட்ரனு இது பெரிய ஆத்மா நினச்சிக்குவோம். ரெண்டும் ஒன்று தான் நம்ம ஊரில். சரியா? இப்போ என்னாச்சு? திருப்பி மூணாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றான். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்,
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். இப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம யாராவது ஒருத்தர் இப்படி கேட்டா நான் என்ன நினைப்பேன், யாரெல்லாம் ஆண்டவரே கேட்கிறாரு, உடனே என்ன சொல்லுவோம், இவர் நம்பிக்கையே இல்லை போல் இருக்குதுப்பா, என்ன இப்படி போட்டு கேட்டு திருப்பி திருப்பி கேட்குறாரு. God was trying to correct the mistakes he has done. அங்கே வந்து அவனுக்கு புரியல why he is repeating it. நம்ம என்ன நினச்சிருப்போம், கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைப்பா, இவர் திருப்பி திருப்பி கேட்குறாரு நம்ம மேலே, என்னதான் எனக்கு புரியலையே, விட எப்படி தான் வச்சு சொல்லி வச்சு புரிய வைக்கிறதோ அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அவன் பேசாமல் இருந்தான், அவன் துக்கமடைந்தான். துக்கமடைஞ்சு, ஆண்டவரே நீர் எல்லாற்றையும் அறிந்திருக்கிறீர், அதான் எங்க சொல்கிறான், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என் மனசும் தெரியும், என் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ. என் மனசையே நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, யூ கண்ட்ரோல், அதான் சொல்ல வரான். அறிவீர் என்பவர். உடனே என்ன சொல்றாரு, திருப்பியும் ஆடுகளை மேய்ப்பாக. அப்போ ட்ரைனிங் கிரவுண்ட் என்னது, ஆடு மேய்க்கிறது. ஆடுனா மனுஷன். ஏன் மனுஷன்ல ஆடா அவர் சொல்றாரு, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம். ஏன்னா பிசாசு ஆடுங்களை செதறடிப்பான், ஓனாய். இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஆடை சரியாக மேய்க்க முடியும், அது இயேசுநாதர். அவர் தான் போயிட்டு எல்லாவற்றையும் மேய்ச்சி அதை மேய்ச்சலோட வாசல் வழியாக கொண்டு போய் மேய்ச்சிட்டு திருப்பியும் கொண்டு வந்து ஒன்றா கொண்டு வந்து விடுவார். நான் இப்போ அந்த இது மேய்ப்பர்களோட இதை பார்த்தபோது அது ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ஃபீலிங்கோடு உட்காந்துருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து அது மேலே உண்ணி இருக்கும், அந்த மேலே இது இருக்கும், பேரசைட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா ரிப்பேர் பண்ணி, அடி எங்கேயாவது அடி வாங்கிட்டு வந்திருக்கா இதெல்லாம் பார்த்து, கை கால்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உள்ள விடணும். திஸ் இஸ் வாட் காட் டஸ் ஃபார் அஸ். இது நிறைய புரியணும். ஆடு மேய்ப்பான, ஆடு ஆடுங்களே வாங்க 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 வந்து என்ன வந்து நாங்களா பண்ணுறது, கர்த்தர் தானே ஆத்மாக்களை அழைச்சிட்டு வருது. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இம்மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டியை காட்டுது. நீ நினைக்கிற யூ கேன், லைக் மோசஸ், ஐ கேன் கில் ஒன் பர்சன், அப்படி சொன்னால் இப்படி வந்துடுவானுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அப்படி தான் நடக்கும். ஹாய்ன்னு கத்தின உடனே எல்லாரும் ஹல்லேலூயான்னுவானுங்க. இது உடனே த்ரில் வந்துடும் நம்மளுக்கு. அங்கே பின்னால் போனால் திட்டிகிட்டு இருப்பான். அது மாதிரி ஒரு 10 மீட்டிங் செய்ய விட்ட பிறகு உன்னை கொண்டு போய் அதால பாலத்தில் இறக்கி விட்டுருவார் ஆண்டவர். அங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவார். தென் ட்ரைனிங் பீரியட், ப்ராசஸிங். திஸ் இஸ் த ப்ராசஸ். ஆனால் சில பேருக்கு வயசு கொடுத்து சொல்லிடுவேன், 40 வயசுக்கு முன்னாடிலாம் மெச்சூர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. சின்ன பசங்களை விட்டுட்டேன். இவன் நீங்களே பார்க்குறீங்க, எல்லாம் என்னென்னமோ நியூஸ் எல்லாம் வருது. இவன் அங்கே போயிட்டான், அவன் வந்து முழுந்துட்டான், இவன் முழுந்துட்டான், நினைக்கிறான், எவன் நிற்கிறான் முழுகிறான், இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அந்த ஆடை ஒவ்வொரு ஆடாக பார்த்து, அப்போ போதிக்கிற பாஸ்டே இது மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் அவனுக்கு எப்படி வரும்? அப்போ இங்கேருந்து பேசும்போது, போல்பேட்லேருந்து பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். யாருக்காக பேசுகிற? கர்த்தருக்காக பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறேன். அப்போ உன்னோட புராணத்தை பாடாத, உன் சொந்த கதைகளை சொல்லாதே. காட் ஒன்ட் அக்செப்ட். திரும்பியும் போ, ட்ரைனிங் கிரவுண்டுக்கு அனுப்பிச்சிடுவார்.
அப்போ பேதுரு மாதிரி மறுதளிச்சு உட்கார வேண்டியதுதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாரும். எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட் பாத். Moses was put in the river. அவன் கேட்கலாம்ல, என் ஆண்டவரே என்னை ஏன் இப்படி போட்டீங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லையே. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, நான் தான் உனக்கு எல்லான்றது. And Moses, I have sent you. அதனால தான் அவனை மலையில் மீட் பண்ணும்போது சொல்றாரு, I am who I am. என்னை தவிர்த்து வேற யாரும் கிடையாது உனக்கு. உனக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாம் அப்பேற்பட்ட மோசஸே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, போக விடல, கெடுத்து விட்டானுங்க. இப்போ மோசஸ்க்கு இப்போ வந்து இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ இள வயதான 18வது வசனம் பாருங்க. நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு. பத்தியா, இதுதான் ட்ரைனிங். பாஸ்டர் ட்ரைனிங் எடுக்கும் போது நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போன, ரவுண்ட் அடிச்ச, ஓடுன, எல்லாம் பண்ண. இதெல்லாம் நான் உன்னை பண்ண சொன்னேனா? இல்லை. நீ பார்த்த ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஆள் பிடிச்சிடலான்னு பார்த்த, ஒன்றும் வராது. கரெக்டா? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வாலிபர்கள் வந்து ஊழியம் செய்யும்போது தங்க மெத்தடாலஜி யூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. இங்கே ஒரு மெத்தடாலஜியும் வேலை செய்யாது. அவர் சொல்கிற மெத்தடாலஜி தான் வேலை செய்யும். அவருடைய ஊழியத்தை அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். அவருடைய ஊழியத்தை என்னுடைய இஷ்டப்படி நான் செய்ய முடியாது. நீ 100 தடவை ரவுண்ட் அடித்தாலும் சரி, மேலே பண்ணாலும் சரி, ஒன்றும் நடக்காது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உட்கார வேண்டியதுதான். ஒரு ஆளை கொடுக்கறது ஆவியானவர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. அப்போ நான் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஆவியானவர்கிட்ட சரண்டர். அவர் ஒரு ஆத்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது அவர். உன்னுடைய 1000 ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸில் வராது, வராது. நீ இள வயதில் போது நீயே உன் அறையை கட்டிக்கொண்டு நீயே உன் மெத்தடாலஜியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்த. உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். யூ செலக்ட் அண்ட் டூ இட். நீ முதிர்வள்ள போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி எடுத்துட்டு போவான். உனக்கு பிடிக்காத இடத்துக்கு கொண்டு போவான். இப்போ அவனுக்கு அவனுடைய ஃபியூச்சரை சொல்லிட்டு இருக்காரு ப்ராஃபட்டிக்கலா. உன்னை மெய்யான கொண்டு போவான்னு மெய்யான. இன்னைக்கு நம்மளுக்கும் அதே தான். அவரை சார்ந்து போனோம்னா அது வித்தியாசம். நீங்கள் பாட்டுக்கும் நான் ஏதோ ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இந்த காலேஜ், ABCD காலேஜ், A to Z காலேஜ், எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு நீங்கள் போய் நின்னாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் உனக்கு தான் சோர்ந்து போகாயோ மனமேன்னு பாட வேண்டியது. என்ன சோர்ந்து போய் உட்காந்துருவேன், ஒன்றும் நடக்காது. Calling of God is such. God took Moses. நீ இப்படியெல்லாம் செய்ய முடியாது, உன்னை கூட்டிட்டு நான் போறேன், போய் ஆடு மேய்கிட்டு. ஆடு மேய்க்கிறது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். காலங்காத்தாலேருந்து அது விடும்போது மேய்க்க போகும்போது ஒவ்வொன்றா செக் பண்ணி அனுப்பணும்.
ஒரு 400 ஆடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட 400 ஆடையும் பார்த்து 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 அனுப்பணும். அது எங்கேயாவது போய் மனசுலேருந்து தொப்புன்னு குதிச்சிடும். திருப்பியும் ஐயோயோன்னு கத்திட்டு இருக்கோம், அங்கே அதை கூட்டிகிட்டு வா. ஆடு மேய்க்கிறதுனா சாதாரண வேலை இல்லை. இன்னைக்கு இருக்கிற நம்ம பாஸ்டருங்க மாதிரி மோசஸ் அன்னைக்கு டை கட்டிட்டு போயிருந்தாருன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வந்திருக்காது. டை கட்டிட்டு போனால் நான் இறங்க வரமா மனசு வருமா? அந்த ஆடு போய் எங்கே குழியில் விழுந்துடும் டப்புக்குன்னு. அதை தூக்கத்துக்கு போகணும். இப்போ டையை கழட்டி தானே வச்சுட்டு போகணும். ஸ்டைலு என்ன ஸ்டைலு? புரிஞ்சுக்கோங்க, ஊழியன்னா என்னன்னு. ஊழியன்னா என்னன்னு தெரியாமையே வந்து இறங்கிடுறது. ஆடுங்க குழியில் தான் விழுவும், அதுக்கு தெரியாது. அதுதான் ஆடுன்றார் அவர். மோசேக்கும் அதே ட்ரைனிங் தான் கொடுக்குறாரு. போ, எத்தனை வருஷம் மேய்ச்சான்? வருஷ கணக்காக மேய்ச்சிட்டு தான். கிட்டத்தட்ட 40 வருஷம் மேய்ச்சான். 40 வருஷம் மேய்ச்சி எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேய்ப்பன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அவன் கையில் ஒரு குச்சை கொடுத்து நீ போயிட்டு வான்னு. இப்போ மோசஸ் போறார். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு போகும்போது ஃபாரோக்கு முன்னால் நிற்கிறான். அங்கேருந்தான் ஓடி வந்தான். அங்கே போய் நிற்கிறான். ரிலீஸ் மை பீப்புள் அப்படின்றான். அவன் வெட்டி போட்டிருப்பான். அவன் வெட்ட முடியல அவனுக்கு. ஏன்னா கூட நிற்கிறது யாரு? ஹஷீம், தேவனாய கர்த்தர் நிற்கிறாரு. நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஐ டவுட் சில பேர் அப்படியே உறக்கத்தில் இருக்கிறாங்க. காலிங் என்ன? ஒரு வசனம் சொல்றது புதிய ஏற்பாட்டு, நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து. உனக்கு காலிங் கொடுத்துருக்கேன், அந்த காலிங்க்கு ஏற்ற மாதிரி நட. ரெடியா இரு. குழியில் உளிர்ந்து ஆடை காப்பாற்றணும், ஆடை காப்பாற்றணும். எல்லா விதத்திலையும் சேர்த்து பார்த்தனா இருக்கணும். தென் ஐ வில் சே ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்வார். இது தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஊழியம் செய்ய போயிடுறோம். அங்கதான் ஃபெயிலியர் ஸ்டார்ட்ஸ். அப்புறம் ஆண்டவரே எல்லாமே போச்சு, கை விட்டுச்சு, கை போட்டுச்சுன்னா அதான் போட்டிருக்கு. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. You didn't choose the Lord, He chose you. You are fortunate. He chose you. இவ்வளோ பெரிய தேவனை சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. வசனம் சொல்றது. Let's come back to Deuteronomy 7. 7th verse. The Lord did not set his love upon you and chose you because you were more in number than any other people, for you were the fewest of all people. God selects few. அவர் தெரிந்து கொண்டார். நீ கொஞ்சமா இருந்தால் தெரிந்து கொண்டாரு. நீ ஒரு பெரிய பலத்த ஜாதின்லாம் அவர் ஒன்று செலக்ட் பண்ணல. அவருக்கு நீ சின்னதாக இருந்தாலே அவருக்கு தெரியும். He knows how to handle. நீ பெரிய ஜனமா இருந்து நீ ஒருத்தனை போய் அடிச்சினா, then what is the credit for him?
நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தா, தாவீது சின்னவனாக இருந்தான், பெரியவன் அடிச்சவனு தான் நான் கிரெடிட் வந்துச்சு, கர்த்தர் கூட இருந்தாருன்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். திரட்சியான ஜனங்களுக்கு செய்யல, உங்கள் பேரில் அன்பு வைத்து, he loved you because he made a promise to your fathers. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட, ஈசாக்கு கிட்ட, யாக்கோபுட்டையும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அந்த ப்ராமிஸ் வாக்குத்தத்தங்கள் இப்போ நம்ம கேட்குறோமே, ஒவ்வொரு மந்த்லியும் வாக்குத்தத்தம் கொடுக்கலையா? வாக்குத்தத்தம் எது கேட்குறோம்? ஏன் கேட்குறோம்? அப்படி அஞ்சிட்டா அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு சாமிகிட்ட கிளைம் பண்ணலாமா? இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. He has already given you promises. அதை சஸ்டெயின் பண்ணுங்க. Use your faith to sustain it. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். 8வது வசனம் படிமா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்திருந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் என்று உங்களை மீட்டு கொண்டார். இது எகிப்துன்றது பாவம், ஃபாரோன்னு சொல்றது சாத்தான். நீ கொஞ்சம் ஜனமாக இருந்த, உங்கள் அப்பா அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உங்கள் அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால உன்னை தூக்கிட்டு வரேன், இல்லாட்டி நீ இட்டனா அடிமை தான் இருந்திருப்பேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இங்க again he is repeating his character. Exodus 20 Exodus 34ல கூட்ட உள்ள வார்த்தையின்படி இங்கே திருப்பி தன்னோட கேரக்டர் சொல்றாரு. When we go and approach God, we always have to approach him because we should know his character. இப்போ இயேசு கிறிஸ்து அன்பானவர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் புரியுது இல்லை? we all want him. நீ தப்பு என்னதான் பண்ணாலும் உன்னை அப்படியே விட்டுறணும்னு சொல்லிட்டு அன்பாக இருக்கணும், கிருபையாக இருந்து அவர் அப்படி பண்ணிவிட, நான் இஷ்டம் போல் நடப்பேன், அவர் கிருபையாக நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு இங்கே? தேவனாகி கர்த்தர் தேவன், கர்த்தரே தேவன் என்றும் கர்த்தரில் தம்மில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்வார். அவர் கேரக்டர் அது. உடன்படிக்கையும் தயையும், ஃபேவர். ஹெலிகாப்டரில் ஏறினா மேகம் வந்து மூடிச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹெலிகாப்டர் போச்சு. எடிட் பண்ணிடு. இது நடந்தது, கண்ணு முன்னால் நடந்துச்சு. தலை புரியல. இந்த சைடில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, இந்த சைடில் இருக்கு, 2 ஹெலிகாப்டரும் போயிடுச்சு, நடுவில் இருக்க ஹெலிகாப்டர் கீழே போச்சு. தேவனை விரோதிக்க வேணாம், அவர் விரோதிச்சா தான் நடக்கும். இன்னொரு இடத்துல போட்டிருக்காரு, நீ நட்சத்திரத்தில் ஏறி போனாலும் அங்கேருந்து இழுத்து விடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் உலகம் ஃபுல்லாக சேட்டலைட்ஸ் விட்டுட்டுருக்காங்க. ஒரு சேட்டலைட் ஃபெயிலியர் ஆகும், திடீர்னு ஜிபிஎஸ் வேலை செய்யாது. நீ அரக்கோணான்னு போட்டுட்டு போனால் காட்பாடியில் லேண்ட் ஆகிட்டு இருப்பேன், இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிட்டுருப்பேன்.
GPS ஃபெயிலியர். அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவருக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் அறிய கடவாய். புரிஞ்சுக்கோ. If you try your methodologies with God, He will hit you. அந்த அவர் கேரக்டரை புரிஞ்சுக்கணும். This is how my God acts. So I always have to be in the favor of God. தேவருடைய தயவு, தயவுனா ஃபேவர், அன்மெரிட்டட் ஃபேவர். ஃபேவர்கிட்ட அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். அவருடைய ஃபேவரில் உட்காந்துருந்தோம்னா எந்த வித இதுவும் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யாது. முட்டை வச்சாலும் சரி, ஆம்லெட் போட்டாலும் சரி, எது போட்டாலும் வேலை செய்யாது. ஏன்னா God is favoring you. ஆனா நீ ஒழுங்கா நடக்கணும். பிசாசு உன்னை பெனிட்ரேட் பண்ணாதபடி பாதுகாத்துக்கணும். 11வது வசனம் படி. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. 11 verse 11 இங்க. You shall therefore keep and do the instruction, the law and the precepts which I commanded you this day. இங்கிட்ட போட்டிருக்கு you shall observe the commandments and decrees and ordinances that I have commanded you today to perform them. ஏன் அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஜுடிஷியரி இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், மீடியா இருக்கும். இது மாதிரி ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் கொடுத்ததை செய்யலைன்னா பாகம் வந்தால் என்ன செய்யணும், ரெமிடியும் அதையும் கொடுத்துருக்காரு. இப்போ பழைய உடன்படிக்கை இல்லாமல் பாவம்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ரோமர் 6:23 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆத்மசாவும். That is the rule. That is, God cannot sin. If you sin, you are condemned. So, you need a savior for that. Somebody who has come to save you. That savior is Jesus Christ. He loved you. He died for you. உனக்கு புரியற மாதிரி சொல்லி அவர் புரிஞ்சிக்க வைப்பாரு. நிறைய பேருக்கு அது தெரியாது உலகத்தில். அன்னைக்கு ஒரு வாலிப பையன் பேசிட்டு இருந்தான். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீகுமார் கணேஷன் சொல்லிட்டு. வண்டர்ஃபுல் ஸ்பீச் he gave. ஒரே ஒன்று சொன்னான், நான் இயேசுவின் மீது பைத்தியம், மதத்தின் மீது பைத்தியம் அல்ல, இயேசுவை தான். பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறோம். நீ கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்னா கிறிஸ்துவை மட்டும் பாரு, கிறிஸ்தவனை பார்க்காத. பார்த்தினா முடிஞ்சு போடுவேன். இது யார் சொல்லிக் கொடுத்தா? அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. பக்கா இந்து குடும்பத்திலேருந்து வந்த பையன். நான் ஒன்றும் இல்லை, நான் அவரை சுமக்கிற கழுதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே வார்த்தை. அவர் போட்டுக்க செருப்பு நீங்கள்லாம் எல்லாம் போடுங்க, எனக்கு ஒன்றுமே லாய்க்கு இல்லை. ஏன்னா எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. God makes the unqualified a qualified. புரியணும்.
எப்பவுமே என் மனசில் கொஞ்சம் மனத்தாழ்மை வேணும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும். சும்மா பிரசங்கம் போடும் நடுவில் விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாய், எதை விசுவாசிக்கிறாய்? யோசனை பண்ணும். நான் கரெக்ட் பண்ணலன்னா வேற யாரும் கரெக்ட் பண்ண மாட்டோம். நீ பேசுறது மக்களுக்கே புரிய மாட்டேங்குது. எதை விசுவாசிக்கிறாய்? விசுவாசம் நம்பப்படுவதிலும் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். ஒண்ணுமே நடக்கல, எதை விசுவாசப்பான்? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு நம்பணும்னு எதிர்பார்க்கிற, அது ப்ராஃபஸின்ற இல்லை. கர்த்தர் உங்ககிட்ட சொல்லி இதை தான் சொல்லு அப்படின்னு சொன்னா செய். சொல்லுங்க. எனக்கும் தான் பொருந்தும், எல்லாருக்கும் அதுதான் பொருந்தும். சில காரியங்களை கர்த்தர் அமுக்கி வைக்க சொல்வார். இது உனக்கு மட்டும் சொல்கிறேன், சீக்கிரட்டு. ஏன்னா ஊழியக்காரனுக்கு சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னார், சோதம் குமாரை அழிக்க போகிறேன்னு சொன்னார். அவன் போய் சோதம் குமாரை எடுத்து ட்ரம் எடுத்து அடிக்கல. அவன் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தான். பத்தியா, கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் சோதம் குமார் அழிக்க போறாரு, சோதம் குமார் ஜகத்த 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 சொல்லவே இல்லை. அவன் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவனுக்கு. அவன் முழங்கால் போட்டான். ஆண்டவரே, அங்கதான் நம்ம பையன் இருக்கிறான் லோத்து. அப்படியே கணக்கு போடுறான். கணக்கு போட்டு கடைசியில் 10 நீதிமான் தான் கூட அடிக்க மாட்டேன்றாரு. அந்த ப்ராமிஸ் அவனுக்கு கொடுத்துட்டு தான் வர்றாரு அங்கே. அதனால தான் அவனை வெளியே கொண்டுட்டார். லோத்தையும் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் எல்லாம் கொண்டு வந்துட்டார். இப்போ அவன் உட்காந்து ஆபிரகாம் சொல்ல, விசுவாசிக்கிறியான்னு கேட்கல. கர்த்தர் சோதம் குமாரை அழிக்க போறார், விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை கரெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். we all require corrections. இந்த கர்த்தர் என்னோட பேசி நீ இந்த இடத்துல தப்பு பண்றேன்னு சொன்னா அந்த பேச எஸ் லார்டுன்னு போக வேண்டியதுதான். அங்கே போய் நான் எப்போ தப்பு பண்ணேன்னு கேட்க முடியாது. அவருக்கு தெரியும், என்னை உருவாக்குனவருக்கு தெரியும் நான் எங்கே தப்பு பண்ணுறேன். தாவீது பாவத்தில் விழுந்தபோது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, மாட்டிக்கிட்டோண்டா. அது கூட அழகாக ஒரு கதை வச்சு சொல்லி கொடுத்தாரு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு சீரியஸ்னஸ். ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அந்த மாதிரி சொல்லி கொடுக்குமா, இல்லை லேசாக தப்பு பண்ணும்போதே லேசாக தட்டி, தம்பி ஒழுங்காக நடப்பா. யோசனை பண்ணுங்க. நீங்கள் ஒரு வல்லமை உள்ள தேவனை உங்களுக்கு துணையாக வைத்திருக்கிறீங்க. பேதுரு அவர் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டாம், ஆடுகளை மேய்க்க கற்றுக்கணும். ஒவ்வொரு ஆடும் பிரச்சனை தான். முதல்ல நம்மளுக்கு நாமளே பிரச்சனை தான். யோசனை பண்ணுங்க. எதுக்கிடா இவனை கூப்பிட்டு வச்சு திட்டு வாங்குறோன்னு சொன்ன நினைக்காதீங்க. கண்டித்து உணர்த்துவார் வேணப்பா. ஏன்னா அதுக்கும் வசனம் எடுத்து காமிக்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 16-17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக
எந்த பாஸ் பண்ணி ரொம்ப கிரேடு வாங்கின அவர்கிட்ட பிஹெச்டி வாங்கணும். யார்? தேவன்கிட்ட. பைபிள் காலேஜில் போய் பிஹெச்டி வாங்குறது இல்லை. எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் qualifies them. God qualifies them. அவைகள் உபதேசத்துக்கும் உபதேசம் பண்ணுவோம். அடுத்தது கடிந்து கொள்ளுதல். என்னது? திருப்பி சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதலுக்கும் திட்டணும். சீர்திருத்து. போன வழியில போடிட்டு இருக்கியா, அதை சீர்திருத்து. இஷ்டத்துக்கு பேசாத. நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இது. சரியா? இப்போ இன்னொரு வசனமும் எடுத்து காமிச்சிடுறேன். என்னடா இவன் இப்படி 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 பேசுகிறானு சொல்ல நினைக்காதீங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கடிந்து உணர்த்துவார். கண்டித்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும். கடிச்சு சாப்பிடுதல்ல, கண்டித்து உணர்த்துவார். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாம மகனே மகளே உன்னை கர்த்தர் நேசிக்கிறார்னு விட்டா அப்புறம் விசுவாசிக்கிறியான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அவங்களுக்கே டவுட்டாக இருக்கா தான் விசுவாசிக்கிறான்னு கேட்குறாங்க. அது ட்ரைனிங் ஆகி போயிடுது. அது பேசி பேசி வந்துடுச்சு. அதை எடுக்கணும். எதை விசுவாசிக்கிறையா? இது கண்டித்து உணர்த்துதா? இந்த புஸ்தகத்தை எடுத்து பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா இது வெட்டும், அடுத்த சைடில் உனக்கு கிழிக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் let us come back to Deuteronomy. அவர் சொல்ற காரியங்க கீழ்ப்படிங்க. 12ஆம் வசனம். இந்த நியாயங்கள், அதாவது இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றாரு அவரு. நீ போடுறது நியாயம் இல்லை. நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் காவனன்ட்ட காப்பாரு. நீ செய்தினா உனக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாங்கல்ல, மாத ப்ராமிஸு, வாரம் ப்ராமிஸு, எவ்ரி சாட்டர்டே ப்ராமிஸு. உனக்கே ப்ராமிஸ் சொல்றதுக்கு இஷ்டத்துக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்குற. அவன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியுமா உனக்கு? ப்ராமிஸ் கொடுக்குற. அதை தவறா அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கண்ட இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பான். மகனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை நேசிக்கிறான்னு சொன்னா, ஓ அப்படி போனா கர்த்தருக்கு ஆசையா இருக்குது, அவர் ஆசீர்வதிப்பார், நேசிக்கிறார் சொல்லுவான்னு. இல்லை ஆள் கூட்டுறதுக்காக பண்றோமா? Always I tell, don't preach to the galleries. Preach what God says. Isaiah preached, Jeremiah preached, Ezekiel preached, all minor prophets preached, but nobody said beautiful things. எல்லாம் திட்டுதான் திட்டாங்க. இன்னைக்கு ஜனங்கள் எப்படி கேட்க விரும்பிக்கிட்டாங்க, பழகிட்டாங்கன்னா, அங்கே போனால் நல்லா இருக்கு, இங்கே போனால் நல்லா இருக்கு, எங்கே போனால் நீ ஓடி அலைவேன்னு போட்டிருக்கு. நீ அலைவ, அப்போ கூட உன்னால் முடியாது. நீ எப்போ திரும்ப அலைவ, உனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அப்போ தான் அலைவ. சரி, உனக்காக காத்து, உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து, உன்மேல் அன்பு வைத்து 13
உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆடு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் போட்டுருக்குது. He will love you, bless you, multiply you, and he will bless the fruit of your womb. அப்படின்னா உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். womb and fruit of your land. பூமி தன் பலனை கொடுக்கும் தன்னால. your grain, your wine, your oil, your offspring of your cattle. மாடுக்கு வியாதி வராது. வெட்டினரி டாக்டருக்கு அங்கே வேலை இல்லை, நார்மல் டாக்டருக்கும் வேலை இல்லை. ஓகே, cattle and flocks, your sheep and goats on the land that he swore to your forefathers, swore for the forefathers to give you. அவர் வாக்குத்தத்தம் பண்ணார், உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. அந்த இடத்துல உன்னை இப்படி வச்சிருப்பாரு, செழிப்பா சிறப்பா வச்சிருப்பாரு. இப்போ அவர் சொல்லும்போது கேட்கும்போது நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்துன்னா ஒன்றும் நடக்காது. ஏமாந்து போகாதீங்க. கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் எனக்கு ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்காதீங்க. சொல்கிறபடி கேளுங்க, வசனத்தை கேளுங்க. நான் சொல்றது கேட்காதீங்க. வசனம் என்ன சொல்லுது அதை தான் நம்ம ஒருத்தன் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுறானான்னு கேளு. என்றைக்கு ஒன்று கண்டித்து உணர்த்துற ஒரு ஆள்கிட்ட போகிறீங்களோ அன்றைக்கி உருப்பிடுவீங்க. இயேசு உனக்கு அல்வா கொடுக்குறாரு, கிண்டி கொடுப்பாருன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஒரேடியாக கிண்டி கொடுத்துருவானுங்க அவங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், ஃபாலோ மீன்னு. வேற யாரும் அப்படி சொன்னதில்லை. நம்ம ஃபாலோ சோன்சோ ஃபாலோ சோன்சோ எல்லாரையும் சோன்னு ஓடிட்டுருக்குறோம். கடைசியில் கதாநாயகன் இயேசு அவரை விட்டாச்சு. சபை வச்சா சபையை ஃபாலோ பண்ணுறோன்றோம், இல்லாட்டி இதை ஃபாலோ பண்ணுறோன்றோம், அதுக்கு படிச்சிடுறோம், இல்லாட்டி ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு பாஸ்டரை ஃபாலோ பண்ணுறோம், இப்படியே டான்ஸ் ஆடுறான்றத ஃபாலோ பண்ணுறோம். இப்படியா இருக்கு நீ ஆடுவேங்க. அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்க வேண்டியது, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். ஆடுங்க, வேணாம், அது சுதந்திரம். வீட்டில் போய் ஆடுங்க, தனியாக தனி ரூமில் போய் ஆடுங்க, உங்கள் அரை கதவை சாத்திட்டு ஆடுங்க. நீ டான்ஸ் ஆடுறது உனக்கும் உன் தேவனுக்கும் தெரிந்திருக்க கடவுது. சந்தோஷத்தில் ஆடு, ஏனோ அதொன்னு ஆடாத, மற்றவங்க பார்க்கணுன்னு ஆடாத. இதை ஒரு எவனாவது கர்த்தர் தாமதிப்பாருன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் பசங்க பண்ணுவான். அப்போ நீ கேட்பீங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இது வரைக்கும் போவதும், மறுநாள் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாப்பனே உங்களை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்து வருகிறோம். வசனங்கள் எப்போதையும் எந்த விதத்திலையும் யாரும் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவரோடு இணைந்து ஜீவிக்க என் தேவனாய கர்த்தாவே கிருபையாயிருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால.